பயிற்சி 1.2ல் செகண்ட் சம்மு. இது ஒரு முக்கியமான 2 மார்க்கு, நல்லா பார்த்துக்கோங்க. A = 1 2 3ன்னு 45 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. மற்றும் R என்ற உறவு Aயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். இதான் முக்கியமான கண்டிஷன். இது என்னது ஒரு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என வரையறுக்கப்பட்டால் Rஐ A × Aயின் உட்கணமாக எழுதுக. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேட்டுக்கிறது Rஐ எப்படி எழுத சொல்லியிருக்காங்க, A × Aயின் உட்கணமாக எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, Rக்கான மதிப்பகம் வீச்சகம் காண்க. இப்போ பாரு, ஏங்கிறது 45 வரைக்கும் இருக்குது. நான் A × A எழுதுனேன்னா 45 டைம்ஸு நம்மளால் நிச்சயமாக மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்புறம் ஆரினுடைய கண்டிஷன் என்ன, ஓர் எண்ணின் வர்க்கம், அதுதான். அப்போ ஆருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதில் உள்ள வர்க்கம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். A × A தானே, அதே 45 வரைக்கும் தான் இன்னொரு ஏழே இருக்க போகுது. அதுக்கு மீறின நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போது இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர்டுனா நமக்கு தெரியும் 1ன்னு, அப்புறம் 2 ஸ்கொயர்டுனா 4, அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் நிச்சயமாக 16 தான் கிடைக்கும். அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணுறோம், 25 கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணுங்களேன், 36 கிடைக்கும். அடுத்து 7 நான் ஸ்கொயர் பண்ணேன்னா என்ன ஆயிடும், 49 கிடைக்கும். இங்கே 49 இல்லை, அப்போ A × Aயில் 49 இருக்காது, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ நான் இதனுடைய ஆரை எப்படி எழுத போகிறேன், A × Aயினுடைய உட்கணமாக எழுதணும் இல்லையா. அப்போ R = எப்படி வரும், ஆரை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 1, 1 தான் ஒரு ஃபேர். அடுத்து 2, 4, நெக்ஸ்ட்டு 3, 9, அடுத்து 4, 16, நெக்ஸ்ட்டு 5, 25, தென் 6, 36. ஓகே, இதுதான் R. இது இதில் இருக்க எல்லா உறுப்புமே நிச்சயமாக A × Aலையும் இருக்கும். அப்போ ஆறுங்கிறது யாருடைய சப்செட்டாக இருப்பாங்க, A × Aயினுடைய சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்று உட்கணமாக சொல்லிட்டோம். அடுத்து பாருங்கள், ஆறுக்கான மதிப்பகம் கேட்டிருக்காங்க. ஆறினுடைய மதிப்பகத்தை எழுத போகிறோம். ஆறின் மதிப்பகம் அப்படின்னா நமக்கு தெரியும், என்ன முன்னால் உள்ள எண்கள் இல்லையா. இதில் முன்னால் உள்ளதை நம்ம மதிப்பகமாக எழுதுவோம். அதனால் 1, அப்புறம் 2, 3, 4, 5, 6 ஆறின் மதிப்பகம்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஆறினுடைய மதிப்பகம் இதில் உள்ளவங்க மட்டும்தான். அடுத்து ஆறினுடைய யாரை கேட்டிருக்காங்க, வீச்சகமும் கேட்டிருக்காங்க. இப்போ வீச்சகம் என்னவாக இருக்கும், பின்னால் உள்ளவங்க நமக்கு தெரியும். அப்போ 1, 4, 9, 16, 25, கடைசியாக 36. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு 2 மார்க்கு முக்கியமான சம்முன்னு நல்லா பார்த்துக்கோங்க.